தசரா போன வருஷம் செட் ஆனது தான் போட்டேன். எங்கள் தசரா செட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு தான் போட்டேன். இப்போ கோயிலை பற்றி சொல்கிறேன், அதை கேளுங்க. எங்கே வந்திருக்கோன்னா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை செல்வி ஜே விலாக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. திருச்செந்தூர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தான் நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் இருக்குது. திருச்செந்தூர் முருகர் கோயில் சஷ்டிக்கு சூரசம்ஹாரம் நடக்கிற மாதிரி உலகத்தில் நம்ம அம்மன் கோயிலுக்கு நடக்கிறதா இருந்தால் நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மனுக்கு தான் நடக்கும். இது எதுக்கு நடக்குதுன்னா, நம்ம மகிஷாசூரனை நம்ம முத்தாரம்மன் வதம் பண்ணுறது. அது வந்து நம்ம புரட்டாசி மாதம், இங்கிலீஷில் அக்டோபர் மாதம் தான் இந்த விழா வரும். 48 நாள் விரதம் இருந்து அவங்கவுங்க என்ன சாமிக்கு நம்ம நினச்சி வேஷம் போடுறோமோ அந்தந்த சாமி உருவத்தில் வேஷம் போட்டு மக்கள் வந்து காணிக்கையாக செலுத்துவாங்க. இந்த விழாவை பார்க்குறதுக்கு, நம்ம தசரா பண்டிகையை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம தசரா பண்டிகை மைசூருக்கு அடுத்தால நம்ம குலசேகரப்பட்டினம் தான் தசரா. அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா அம்மனும் அப்படி நம்ம வேஷம் போட்டுட்டு போகிறத பார்க்க அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நோய், வீட்டில் பிரச்சனைங்க, கல்யாணம் நடக்கிறதா, கடன் பிரச்சனையா, எந்த பிரச்சனைனாலும் நம்ம அம்மனை நினச்சி அந்த 48 நாள் விரதம் இருந்து காணிக்கை கொண்டு செலுத்தினா அது நம்ம நினச்ச காரியம் நடக்கும். அந்தளவுக்கு சக்தியானது நம்ம முத்தாரம்மன். ஞானமூர்த்தீஸ்வரனும் நம்ம அம்பாளும் 2 பேரும் ஜோடியாக நம்ம அந்த பீடத்தில் ஒரே கல்லை செதுக்குன பீடத்தில் தான் உட்காந்துருப்பாங்க, வடக்கு பார்த்து முகமாக. இது சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு. இப்போ பக்தர்கள் வர வர காணிக்கையும் நிறையா வருது. அப்படி ஃபுல்லாக கொஞ்சம் நிறைய பில்டிங் கட்டுறாங்க, ஆர்ச்சி எல்லாம் கட்டுறாங்க. இடம் பத்த மாட்டேங்கி. அந்தளவுக்கு மக்கள் வருஷம் நமக்கு தசரா பண்டிகையோட கூடிக்கிட்டே தான் இருக்குது. மற்ற டைம்லேயும் மாத செவ்வாய்க்கிழமை இங்கே வந்து மாதந்தோன்னு சொல்லுவாங்க, அப்பவும் செம்ம கூட்டம் வரும். அதே மாதிரி வருஷத்தில் ஒருக்கா கோயில் கூட நடக்கும், விளக்கு பூஜை நடக்கும், பால் கூட எடுப்பாங்க. அப்படி நம்ம முத்தாரம்மனுக்கு விசேஷமாக தான் இருக்கும். அதனால் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நம்ம குலசேகரப்பட்டினம் கோயிலை பற்றி தெரியும். தெரியாதவங்க இந்த கோயிலை வந்து சாமி கும்பிடுங்க, நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அந்தளவுக்கு சக்தியானது. அது அந்த தசரா பண்டிகையோட நீங்கள் நினச்ச காரியம் இது பண்ணிவிட்டு மனசில் வேண்டிக்கிட்டு, சிலவங்க வந்து காணிக்கையாக மடிப்பிச்சை எடுத்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், குழந்த வரம் வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம முத்தாரம்மனுக்கு காணிக்கையாக கொண்டு செலுத்துவாங்க. நான் நிறைய தசரா வீடியோலாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் இது நல்லாயிருக்கு. முந்தி வந்து ரொம்ப வரம் கேட்பாங்க, சாமி மட்டும்தான் வரும். இப்போ கொஞ்சம் நாகரிகம் மாற மாற விஞ்ஞான உலகங்கும் மாதிரி கொஞ்சம் டிஸ்கோ அப்படி இப்படிலாம் வருது. இங்கே அப்படிலாம் கிடையாது. ஃபுல் சாமியாட்டு, அதை பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இப்போவும் சாமியாட்டு, தசராட்டம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அம்மன் போடும் பார்த்துடுங்க, பசங்களுக்குலாம் அம்மன் போடும் தெரியுமா? நம்ம முத்தாரம்மனை நினச்சாலே போதும், அந்த அம்மன் தன்னால் இறங்கிடும். அதுதான் இந்த பாதி இந்த முத்தாரம்மனுக்கு பேர் முத்தாரம்மன். முத்து முத்தா போடும் பார்த்தீங்களா? ஃபேமஸானது நமக்கு. குழந்தைங்களுக்கோ யாருக்கோ அம்மன் போட்டால் இந்த சாமியை நினச்சி நீங்கள் வேண்டுனா உடனே அந்த அம்மன் இறங்கிடும். இன்னும் 2 மாதம் தான் இருக்குது தசரா பண்டிகைக்கு. அப்போல்லாம் பாருங்கள், குலசேகரப்பட்டினம் அப்படி ஜே 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 ஜேன்னு இருக்கும். உலகத்தில் தமிழ்நாட்டில் எந்த முடுக்கில் இருக்கவங்களும் தசரா பண்டிகைக்கு வந்துடுவாங்க. யாரெல்லாம் குலசேகரப்பட்டினம் சாமி கும்பிட வந்திருக்கீங்க, இந்த கோயிலை பார்த்துருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நாங்கள் இந்த ஊருக்கு, எங்களுக்கு ஒவ்வொரு பக்கம் தான் வரும். அதனால் ஊருக்கு வரும்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் முத்தாரம்மனை வந்து கும்பிட்டுட்டு தான் போவோம். தசராவுக்கும் வருவேன். நான் தசராவுக்கு கூட 2 இது போட்டிருக்கேன் வீடியோ. ஏன்னா தசரா டைமில் வந்து நம்ம சரஸ்வதி பூஜை அன்றைக்கி வந்து சாமி கும்பிடலாம். விஜயதசமி அன்றைக்கி வந்து சாமியே கும்பிடாது, கூட்டமாக இருக்கும். அவ்வளோ கூட்டம், எங்கெங்கெல்லாமோ வந்து நிப்பாட்டி போட்டுருவாங்க, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். நீங்களும் நினச்ச காரியம் நடக்கட்டும், சாமி அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். அந்தளவுக்கு முத்தாரம்மனை நினைங்க, எல்லா காரியமும் நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த கோயில் வீடியோ ஏதாச்சும் போடுறேன். நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அது புதுசாக ஆர்ச்சி கட்டுறாங்க.
அடுத்தது திருச்செந்தூர் வீடியோ போடுவேன், அதே பாருங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். போன வருஷம் தசரா பண்டிகை தசரா செட்டு இணைச்சிருக்கேன். அந்த லாஸ்ட்டு தசரா செட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் தசரா பண்டிகை எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தசராவை பாருங்கள்.